4 நாள் டீசல் இல்லைன்னா நம்ம என்ன நாயா பேயா படுறோம். ஆனா 40 வருஷமா ஒரு மீனவ சமுதாயத்தை 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல வாழ்ந்தவங்கள இன்னைக்கு 6 ஏக்கரா 7 ஏக்கரால சுருக்கிவிட்டு ஆர்பர் கட்டிக்கிட்டு அவங்க இடத்த நீங்க கொள்ளையடிச்சீங்கன்னா நாங்க எங்க போவோம்? அங்கதான் போவோன்னு அந்த மீனவ சமுதாயத்தை போய் கைய வைக்க அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான படமா தான் இந்த டீசலை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா காரை பார்க் பண்ணிட்டு ஆர்எஸ் கண்டர்ல டீசலை போட்டுட்டு ஹரிஷ் கல்யாண் வந்து சூப்பரா வந்து இந்த படத்தை நடிச்சிருக்கு. இந்த படம் மீனவர்களுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கெல்லாம் நான் கொடுக்குறேன். ஒட்டுமொத்த சமுதாயமும் மீனவர்களுக்கு நம்ம குரல் கொடுக்கணும். ஏன்னா எங்க போனாலும் நம்ம தமிழக மீனவர்களை தான் பிடிக்கிறாங்க. நம்ம எந்த மீனவர்களையா தொட்டு பார்த்துருக்கோமா? அந்த மீனவர்கள் படும் அவஸ்தையை தான் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துல சூப்பரா சொல்லியிருக்குது ஹரிஷ் கல்யாண். கண்டிப்பா காலையில அது சிவன் கோயில் இருந்துச்சு, அந்த சிவன் என்னைய வந்து அனுப்பி விட்டுருக்காரு. சூப்பரா இருக்கு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், எந்த லாகும் கிடையாது. சண்முகம் கெத்து முத்துசாமி, உங்க அப்பா கெத்து சாமியா உன்னைய வந்து இந்த படத்தை எடுக்க வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. மார்க்கெண்டு ஒரு ப்ரொடியூசரு, அவரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்போம். ஆல் த ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்னமா மியூசிக் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வரிகளும் வந்து லிரிக்ஸ் எழுதினவங்களும் ரொம்ப சோகமாவும் எழுதியிருக்காங்க. கண்டிப்பா அதாவது வலையில விழுந்த மீனும் ஏன்னா லவ்ல விழுந்த ஆணும் மீண்டாதான் சரித்திரமே இல்லடா, அவ்வளவு அழகா லவ்வையும் சொல்லியிருக்கிறாங்க. தங்கத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த படத்துல, நல்லா பண்ணியிருக்கிறா. அப்படி அதை விட சந்தானம் ஃப்ரெண்டு வக்கீலா வந்து சூப்பரா தூள் கண்டிக்கு இருக்காங்க. எல்லாத்துக்குமே நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு சண்முகம் முத்துசாமி. இந்த சுகந்தியா கவி கெத்து சாமியா பாத்துக்க சாமி, நானும் நடிகை தான். ஓகேவா? சூப்பர்.